மாந்திரிகம் வந்து சில பேர் நல்லதுன்னு சொல்றாங்க, கெட்டதுன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு யூடியூப்பை பார்த்தோ புத்தகங்களில் படிச்சோ மாந்திரிகம் செய்கிறவங்க என்னன்னா நல்லது கெட்டது எதுன்னே உங்களுக்கு தெரிய நியாயம் இருக்காது. ரொம்ப நாள் நல்லா தான் இருந்தேன், இப்போ கொஞ்ச நாளா நான் சரியில்லை, ஏதோ எனக்கு வந்து ஒரு நெகட்டிவாவே இருக்கு அப்படிங்கிறாங்க. அதை சில பேர் எப்படின்னா என்னோட துணியை வச்சு இது பண்றாங்க. மாந்திரிகம்ன்றது ஒரு தற்காப்பு கலையா நீங்க சொல்றது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அதுதாங்க, மற்றபடி அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மாந்திரீகம் எவ்வளோ முக்கியம், அதை கற்றுக்கிட்டா ஒரு மனிதன் வந்து தன்னோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், ஜோதிட பயிற்சி, ரைக்கி, மலர் மருத்துவம், இந்த மாதிரி நிறைய பயிற்சிகளை ஒருத்தர் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அது குறுகிய காலகட்டத்திலேயே மிக தெளிவாகவும் முறைப்படி முழுமையாக கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அவர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குருஜி சலாவுதீன் அப்சர் சார் அவர்களை தான் நம்ம இன்றைக்கி சந்திச்சிருக்கோம். வணக்கம் சார். இல்லை, வணக்கங்க. நீங்கள் வந்து மாந்திரிக பயிற்சி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கிறீங்க, கிட்டத்தட்ட பலாயிரம் பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. சார், ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மாந்திரிகம்னா என்ன சார்? ஃபஸ்ட்டு மாந்திரிகங்கிறது மனதை திடமாக்கி மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி மூலமாக செய்யக்கூடிய சித்தர்களின் கலை. இது தற்காப்பு கலையாகத்தான் சித்தர்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதை வந்து இப்போ நம்ம துஷ்பிரயோகம் பண்ணி மாந்திரிகத்தினால செய்வனை செய்கிறது, பில்லி சூனியம் செய்கிறது, ஏவல், நிறைய விஷயத்தில் துஷ்பிரயோகம் பண்ணுற அளவுக்கு மக்களுடைய இதுகளில் பயன்படுத்தி இது பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ மாந்திரிகம்னா பெரும்பாலும் மக்கள் பயப்படுறதும் அதுதான் காரணமே. இப்போ அது மாதிரி இல்லாமல், அதெல்லாம் இல்லாமல் எதெல்லாம் நல்லது கெட்டதுங்கிறத தெரிஞ்சு இந்த மாந்திரிகத்தை நம்ம ஒரு தற்காப்பு கலையாக பயன்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எந்த விதத்தில் யாரும் காரணம் பண்ணிட்டோம். ஏன்னா நல்லது கெட்டதுங்கிறது ரெண்டும் இயற்கையாக உண்டு. அந்த நல்லதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு கெட்டதுகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி தெரிஞ்சுக்கிறது எது நல்லது எது கெட்டதுங்கிறத நம்ம அந்த மாதிரி இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி எதில் பண்ணுனா எதெல்லாம் சாத்தியம் எது சாத்தியம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதை தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும், இதைப்படுத்த முடியும். எல்லாமே மாந்திரிகத்தினால சாத்தியம் இல்லாததில் தான் மாந்திரிகத்தினால செய்ய முடியும்னு பெரும்பாலும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படியே ஒரு இது இருக்கிற நேரத்தில் எதிர்பார்க்குறது வேறு, இதெல்லாம் முடியும் முடியாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அந்த மாந்திரிகத்து மூலமா பல வெற்றியாளர்களாக நம்ம நல்லா திகழ முடியும். அதாவது சார், மாந்திரிகம் வந்து சில பேர் நல்லதுன்னு சொல்றாங்க, கெட்டதுன்னு சொல்றாங்க. நீங்க வந்து ரெண்டுமே இருக்குன்னு சொல்றீங்க. ரெண்டுமே இருக்கு, நல்லது இருக்கு கெட்டதும் இருக்கு. நல்லது எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கு. நம்ம நல்லதை மட்டும் பயன்படுத்துவோம், கெட்டதை அவாய்ட் பண்ணிக்குவோம். ஆனால் நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு யூடியூப்பை பார்த்தோ புத்தகங்களில் படித்தோ மாந்திரிகம் செய்கிறவங்க என்னன்னா நல்லது கெட்டது எதுன்னே உங்களுக்கு தெரிய நியாயம் இருக்காது, தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. ஏன்னா சொல்கிறவங்க எல்லாருமே அதை இதுபடுத்த முடியாது. அதனால் அதை நம்ம நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கணும், நல்லதை மட்டும் பயன்படுத்தணும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, ரொம்ப நாள் நல்லா தான் இருந்தேன், இப்போ கொஞ்ச நாளாக நான் சரியில்லை, ஏதோ எனக்கு வந்து ஒரு நெகட்டிவாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை சில பேர் எப்படின்னா என்னோட துணியை வச்சு இது பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம். அதெல்லாம் உண்மைதாங்களா? கண்டிப்பாக அது மாதிரி செய்கிறதெல்லாம் உண்மைதாங்க. அது மாதிரி செய்கிறது உண்மைன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நேரகாலங்கிறது பார்க்கணும். ஜோதிட அடிப்படையில் கெட்ட நேரங்கள் இருக்கையில் தான் இந்த மாந்திரிகமெல்லாம் செய்தால் பழிக்கும். நமக்கு நல்ல நேரம் இருக்கையில் எது செய்தாலும் அவங்களுக்கு பழிக்காது. நமக்கு கெட்ட நேரம் இருக்கையில் நம்மளுடைய எதிரி நம்மளே அங்கே உண்டு பண்ணி நமக்கு எதிரியாக ஒரு கற்பனையாக பிம்பமாகவே பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையாக அவங்க செய்கிறதில்ல. ஆனால் இவங்களாம் என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க செஞ்சுருப்பாங்க கற்பனை பண்ணி இந்த பிரபஞ்சத்தில் அந்த அலைகாற்றைகள் பரவி கடைசியில் அவங்களே அவங்களுக்கு கெட்ட இதை தனக்குத்தானே அவங்க உற்பத்தி பண்ணிக்கிறாங்க, உருவாக்கி கொள்றாங்க. அதாவது நமக்கு வந்து இந்த நோய் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தான் இதுவும் அது மாதிரி தான். ஒரு மனச சம்மந்தப்பட்ட இதுகள் அவங்களே அதே நினைக்கையில அவங்களுக்கு எல்லாமே அதே மாதிரி காட்சி தெரியும். யாருக்கிட்டயோ போயிட்டு நம்ம ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் கூட உங்கள்கிட்ட வந்தா பயிற்சியாவே அது கண்டிப்பா இதெல்லாம் உண்மை எது பொய், எது நல்லது எது கெட்டது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை, அது தெரிஞ்சிருச்சுன்னா மற்றது எல்லாமே நம்ம இது கூட வழியில கொண்டுட்டு வந்துட முடியும். கண்டிப்பா நம்ம பயிற்சியில அதை விளக்கப்படுது. சரிங்களா? நீங்க யாரு, தெய்வம் யாரு, நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கிறோம், இதோடைய நம்மளுடைய நோக்கம் என்ன. ஏன்னா மற்றவங்க வர ஆந்திரிகம் கற்றுக்கணும்னு வர எல்லாருமே 4 பேருக்கு நன்மை செய்யணுங்கிற நோக்கத்துல தான் வர்றாங்க. அதே மாதிரி இதை பத்துக்கிட்டா நமக்கு மட்டும் நல்ல 4 பேருக்கு நல்லது செய்யலாம். ஆனா அதை முறையாகவும் சரியாகவும் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவங்க வச்சிருக்கவங்களுடைய அவசியம். ஓகே சார். இப்போ ஒரு பெரிய தொழில் சொந்தமாக செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கே சில நெகட்டிவான ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக. இப்போ அவங்களாம் வந்து கற்றுக்கலாங்களா? கண்டிப்பாக. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் கற்றுக்கலாம். கண்டிப்பாக இது கற்றுக்கணுங்கையில் 6 வயசுலேருந்து
நம்ம எவ்வளோ தொண்டு கலவர்கள் வரல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதை தற்காப்பு கலைங்கிறதுனால எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம். சார் முதல்ல நான் கேள்விப்படுறேன். ஆக்சுவலாக மாந்திரிகம்ன்றது ஒரு தற்காப்பு கலையாக நீங்கள் சொல்கிறது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. அதுதாங்க, மற்றபடி இருக்கிற இதுகளுடைய கலைகள்ல ஆயக்கலை 64 கலையில் இது ஒரு கலை. சரிங்களா, சித்தர்கள் பயன்படுத்திய கலை. அதனால இதை வந்து நம்ம முறையாக துஷ்பிரயோகம் பண்ணி மற்றவங்கெல்லாம் கெட்டதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சதுனால இது பேரில் ரொம்ப பயமும் இதுகளாகவும் இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் இல்லைங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்கிறதுனால மக்களுடைய இதுகள் இதில் ரொம்ப ஈடுபாடு பட்டு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் போட்டி போட்டு கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே.